எழுத்துனா என்னன்னு பார்க்கலாமா? ஒளி வடிவமாகவோ வரி வடிவமாகவோ, அதாவது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த எழுத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. இப்போ முதல் எழுத்தை பார்க்கலாமா? முதல் எழுத்துன்னா உயிர் எழுத்து, மெய்யெழுத்து. முதல் எழுத்து மொத்தம் 30 வகைப்படும். அந்த 30ல் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த உயிரெழுத்தில் 12, அதாவது உயிரெழுத்து 12ல் உயிர் குறில் உயிர் நெடில் சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். சரியா? உயிர்குறில் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். அதே மாதிரி உயிர் நெடில் எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். சரியா? உயிர்குறில்னா குறில் எழுத்துக்கள், அதாவது அ ஆ இ மொத்தம் 12, அதை தான் நம்ம உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதில் குறுகி ஒலிப்பதான் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோமா? அதான் என்ன? அ இ உ ஏ ஓ. சரியா? இதுவே நெட்டெழுத்து, அதாவது நீண்டு ஒலிப்பதை நம்ம நெட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்ன உயிர் நெட்டெழுத்துக்கள் என்னென்னு பாருங்கள். மொத்தம் 7. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. ஓரளவுக்கு உயிரெழுத்துனா என்னன்னு தெரிஞ்சா, உயிரெழுத்து மொத்தம் 12, அதை ரெண்டாக பிரிப்போம். உயிர்குறில் உயிர் நெடில். உயிர்குறில் மொத்தம் 5, உயிர் நெடில் மொத்தம் 7. அந்த 5ன்னா என்ன, 7ன்னா என்னன்னு பார்த்தோமா? இப்போ மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. சரியா? இந்த 18 நம்ம 3ஆக பிரிப்போம். என்னென்னு பார்க்கலாமா? வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ வல்லினம்னா ஒன்றும் இல்லை, கசட தபர, அதாவது மேலே புள்ளி வச்சா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர், அதாவது கசட தபர வல்லின மெய்யெழுத்துக்கள். மெல்லின மெய்யெழுத்துக்கள்னா ஞானன நமன. இடையின மெய்யெழுத்துக்கள்னா எரல வழல. சரியா? இப்போ எழுத்துனா என்னன்னு தெரியும். முதல் எழுத்தை எப்படி பிரிக்கலாம் அந்த வகையை நம்ம தெளிவாக பார்த்தோம். சரியா? அடுத்த வீடியோவில் சார்பு எழுத்துனா என்ன, அதனுடைய வகைகள் இன்னும் அது தெளிவாக நம்ம பார்ப்போம். ஓகேவா?